வேற சமூகம் வேற ஜாதி. நான் கல்யாணம் பண்ணும்போது எங்க வீட்டுக்காருக்கு ஒர்க் இல்லை, ஜாப் இல்லை. மாமியார் தான் பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடுலேருந்து எல்லா செலவுமே அவங்க தான் பண்ணுவாங்க. 8 மாசம் வரை எங்க வீட்டுக்காருக்கு வேலை இல்லை. அவங்க திட்டாங்க என்ன ஏதோ ஒரு சண்டையில. பதிலுக்கு நான் அவங்களை எதிர்த்து பேசிட்டேன். பதிலுக்கு அவங்களை எதிர்த்து பேசினதுக்கு என் காசுலயே சாப்பிட்டுட்டு என்னையே எதிர்த்து பேசுறியா, அந்த அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சா? அப்பவே நான் கொஞ்சம் தனி கொடுத்தனம் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 1 மந்த்ல நான் மாத்திட்டு போயிட்டேன், வீடு மாத்திட்டு போயிட்டேன். நீங்க ஒரு மாதிரி பேசிவிட்டீங்களாமே, என் காசுல சாப்பிட்டுக்கிட்டு என்ன எழுத்து பேசுறீங்க? தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. இது ஞாபகம் இல்ல. வரேன்னு சொன்னாங்க. சரி நீங்க போய் வீட்டுக்காரோட கள்ளக்குறிச்சியில இருங்க, நான் எங்க வீட்டுக்காரங்க இருக்கோம்னு நாங்க சொல்லி அனுப்பி வச்சிட்டோம். ஒருவேளை அந்த வார்த்தையை அவங்க சொல்லாம இருந்திருந்தா இந்த தனி கொடுத்த ஐடியா வந்திருக்காதா? வந்திருக்கா சார், கண்டிப்பா. அவருக்கு ஏற்கனவே வேலை இல்லைங்கிறீங்க. இல்ல சார், நான் 5 மந்த் இருக்கும்போது அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. உங்களை திட்டியதுனால தனி கொடுத்துன போனீங்களா? சரி, அவருக்கு வேலை வந்துருச்சு, நீ ஒண்ணு இருக்க வேண்டியதில்லைன்னு தனி கொடுத்துன போனீங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போன உடனே அது என் வீடுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகல. 3 பேர் இருப்பாங்க, எங்க மாமனார் மாமியார் எங்க வீட்டுக்காரு. அவங்க உட்காந்து பேசுவாங்க ஃபேமிலி ஸ்டோரி ஏதாவது. நான் நடுவுல போய் அந்த இடத்துல நின்று என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன்னா, உனக்கு தேவையில்லாத விஷயம் எட்டப்போ. சாப்பிடும்போது எங்க மாமியார் எப்பவுமே எது செஞ்சாலும் எங்க வீட்டுக்காருக்கு அதிகமா வச்சு எனக்கு கம்மியா வைப்பாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு மீந்துரும். கரெக்டா என்ன பண்ணுவாங்க, அந்த மீந்த தோசை பழைய தோசை எனக்கு வைப்பாங்க. எங்க வீட்டுக்காருக்கு சூடா சுட்டு கொடுப்பாங்க காலையில. இதை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன், நான் வேஸ்ட் குப்பை தொட்டி கிடையாதுல்ல, நானு வேஸ்ட்னா கீழே கொட்டணும். அது என்ன உங்களுக்கு வைக்க மாட்டாங்க, எனக்கு ஏன் அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க?